கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, இஞ்சி, பச்சை மஞ்சள், பச்சை மிளகாய், அப்புறம் பீர்க்கங்காயோட தோல், தேங்காய் பூ. புளி. இப்போ நம்ம துவையல் அரைச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் துவையல். பீர்க்கங்காய் தோல் துவையல். இந்த துவையல் வச்சு சாதம் கிளறிட்டோம். இது பீர்க்கங்காய் தோல் துவையல் சாதம். ரொம்ப அருமையாக இருக்குது. ருசி சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ அருமையாக இருக்குது. துவையலாகவும் வச்சுக்கலாம், நம்ம சாதமாக கிளறி சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். அடை ரொம்ப அருமையாக இருக்கும். சாதம் ரொம்ப ருசியாக இருக்குது.